மக்களே, செம்மையான ஒரு வேலை வாய்ப்போட தான் நான் உங்களை வந்து சந்திச்சிருக்கேன். வழங்குறது யார் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, பாரத் டைனமிக்ஸ் லிமிடெட் இருக்கு இல்லையா, பிடிஎல் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த ஒரு நிறுவனத்துலேருந்து, இதுவுமே கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவோடைய ஒரு என்டர்பிரைஸ் தான். மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸ்க்கு கீழே வரக்கூடிய ஒரு நிறுவனம் தான் இப்போதைக்கு வேலைக்கு ஆட்களை எடுத்துகிட்டு இருக்காங்க. அதுவும் 1 இல்லை 2 இல்லைங்க, நிறைய வேக்கன்சிஸு, கிட்டத்தட்ட வந்து 212 வேக்கன்சிஸ், எல்லாமே வந்து ட்ரெயினிங் இன்ஜினியர் அப்படின்ற ஒரு ரோலுக்கு தான் நிறைய வேக்கன்சிஸ் இருக்குங்க. தொடர்ந்து வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், டெஃபினட்டாக உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றத நம்புகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த மாதிரி நீங்கள் ரெகுலராக தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா என் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பிகாஸ் டெய்லி நான் ஐடி செக்டார்லேயும் சரி, வேறு கவர்மெண்ட் நிறுவனத்துலேயும் சரி, எங்கெங்கே வேலைகள் இருக்கோ நான் டெய்லி போஸ்ட் பண்ணிக்கிட்டே இருக்கேன். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ பாரத் டைனமிக்ஸ் லிமிடெட் பிடிஎல் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா, இவங்க தான் இந்த ஒரு வேலைக்கு ஆட்களை எடுத்துகிட்டு இருக்காங்க. சரிங்களா, டெம்பரவரி பேசிஸ்லங்க, கான்ட்ராக்ட் போஸ்ட்டு தான் இது. கான்ட்ராக்ட் போஸ்ட்டில் நீங்கள் வேலை பார்க்க ரெடி அப்படின்னா டெஃபினட்டாக இதுக்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ணலாம். சரிங்களா, ஸோ இதுக்கு வந்து ட்ரெயினிங் இன்ஜினியர் எலக்ட்ரானிக்ஸில் 50 போஸ்ட்டையும், ட்ரெயினிங் இன்ஜினியர் மெக்கானிக்கலில் 30 போஸ்ட்லையும், ட்ரெயினிங் இன்ஜினியர் எலக்ட்ரிக்கலில் 10 போஸ்ட்லையும், ட்ரெயினிங் இன்ஜினியர் கம்ப்யூட்டர் சயின்ஸில் 10 போஸ்ட்லையும், ட்ரெயினிங் ஆஃபீஸர் ஃபினான்ஸில் 5 போஸ்ட்லையும், ட்ரெயினிங் ஆஃபீஸர் ஹெச்ஆரில் 4 போஸ்ட்லையும், ட்ரெயினிங் ஆஃபீஸர் பிஸ்னஸ் டெவலப்மெண்ட்டில் 3 போஸ்ட் அப்படின்ற மாதிரி அவங்க கொடுத்துருக்காங்க. இது எல்லாமே கேட்டகரி வைஸாக எப்படி ஸ்ப்ளிட் பண்ணியிருக்காங்க அப்படின்றதையுமே தெளிவாகவே அவங்க இங்கே கொடுத்துருக்காங்க. நீங்களே இங்கே செக் அவுட் பண்ணி பார்த்துக்கலாம். சரிங்களா, லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துட்றேன். நீங்கள் வந்து கிளிக் பண்ணிங்கன்னா இந்த ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். நீங்கள் இதை வாசிச்சுட்டு ஃபுல்லாக வாசிச்சுட்டு அப்ளை பண்ணலாம். சரிங்களா, அடுத்த ஒரு வேலை வாய்ப்பு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, ட்ரெயினி டிப்ளமோ அசிஸ்டண்ட் எலக்ட்ரானிக்ஸில், ட்ரெயினி டிப்ளமோ அசிஸ்டண்ட் மெக்கானிக்கில், ட்ரெயினி டிப்ளமோ அசிஸ்டண்ட் எலக்ட்ரிக்கலில், ட்ரெயினி டிப்ளமோ அசிஸ்டண்ட் எலக்ட்ரானிக்ஸில் 40 பேரையும், ட்ரெயினி டிப்ளமோ அசிஸ்டண்ட் மெக்கானிக்கலில் 30 பேர்லையும், ட்ரெயினி டிப்ளமோ அசிஸ்டண்ட் எலக்ட்ரிக்கலில் 10 பேரையும், ட்ரெயினி டிப்ளமோ அசிஸ்டண்ட் கம்ப்யூட்டர் சயின்ஸ்லேயும் 10 பேரை எடுக்கிறாங்கங்க. ஃபினான்ஸில் 5 பேரையும், ஹெச்ஆரில் 5 பேரையும் எடுக்கிறதாக சொல்லியிருக்காங்க. ஸோ டோட்டலாக 100 பேரை வேலைக்கு ஆட்களை எடுத்துகிட்டு இருக்காங்க. சரிங்களா, வயது அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா 28 வயசு வரைக்குமே நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதே எஸ்சி எஸ்டி கேண்டிடேட்ஸ்னால் 33 வயசு வரைக்குமே, அதுக்கப்புறம் ஓபிசி அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா 31 வயசு வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணலாம் அப்படின்றத தெளிவாகவே அவங்க இங்கே சொல்லியிருந்திருக்காங்க. சரிங்களா, அவங்க இங்கே டீட்டெயில்டாக எந்தெந்த வயசு வரைக்கும் அப்ளை பண்ணலாம் அப்படின்றதையுமே அவங்க இங்கே மென்ஷன் பண்ணியிருந்திருக்காங்க. செக் அவுட் பண்ணிக்கோங்க. சரிங்களா, ஸோ டென்யூர் எத்தனை நாள்ப்பா நீங்கள் வேலை பார்க்க போகிறீங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா 4 வருஷம் நீங்கள் வேலை பார்க்க போகிறீங்க. சரிங்களா, இனிஷியலாக 1 வருஷம் நீங்கள் வேலை பார்ப்பீங்க, அது போக உங்களுக்கு வந்து 3 வருஷம் நீங்கள் வேலை பார்ப்பீங்க அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருந்திருக்காங்க. சரிங்களா, ஸோ குறைஞ்சபட்சம் 4 வருஷம் நீங்கள் வேலை பார்ப்பீங்க அப்படின்ற மாதிரி அவங்க தெளிவாக சொல்லியிருந்திருக்காங்க. சம்பளம் எவ்வளோப்பா அப்படின்னு சொல்கிறது தான் இங்கே சம்பளம் தாங்க ஹைலைட்டு. ட்ரெயினிங் இன்ஜினியர் அப்படின்ற ரோலுக்கு முதல் ஆண்டுக்கு 29,500 ரூபா, 2வது ஆண்டுக்கு 32,500 ரூபா, 3வது ஆண்டுக்கு 35,500 ரூபா, 4வது ஆண்டுக்கு 38,500 ரூபா அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்திருக்காங்க ட்ரெயினிங் ஆஃபீஸருன்ற போஸ்ட்டுக்கு. சரிங்களா, இதே ட்ரெயினிங் டிப்ளமோ அசிஸ்டண்ட் அப்படின்ற ஒரு வேலைக்குமே முதல் ஆண்டுக்கு 24,500 ரூபா, 2வது ஆண்டுக்கு 26,000 ரூபா, 3வது ஆண்டுக்கு 27,500 ரூபா, 4வது ஆண்டுக்கு 29,000 ரூபா அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருந்திருக்காங்க. இது போக உங்களுக்கு வந்து 10,000 ரூபா வந்து மாதம் உங்களுக்கு வழங்கப்படும். அது எதுக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, மெடிக்கல் இன்சூரன்ஸ்க்கு, உங்களுடைய ஸ்டிச்சிங் சார்ஜஸ், ஃபுட் ஃபேர் அலவன்சஸ்க்கு, இது எல்லாத்துக்குமே உங்களுக்கு வந்து இது போக 10,000 ரூபாவும் மாதம் உங்களுக்கு வழங்கப்படும் அப்படின்றத தெளிவாகவே சொல்லியிருந்திருக்காங்க. இதுக்கு நான் என்னப்போ படிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இங்கே வந்து பிடெக் முடிச்சிருந்தாலே போதும் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருந்திருக்காங்க. கம்ப்யூட்டர் சயின்ஸ்லேயோ எலக்ட்ரானிக்ஸ்லேயோ மெக்கானிக்கல்லையோ எலக்ட்ரிக்கல்லையோ படிச்சிருந்தா போதும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஃபினான்ஸ் இருக்கு இல்லையா, ட்ரெயினிங் ஆஃபீஸர் ஃபினான்ஸுன்ற ரோலுக்கு நீங்கள் சிஏவோ இல்லை சிஎம்ஏவோ படித்திருந்தா ஓகே அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. எம்பிஏ படித்திருந்தாலும் ஓகே அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்திருக்காங்க. சரிங்களா, ட்ரெயினிங் ஆஃபீஸர் ரோல் அப்படின்ற மாதிரி இருக்குது, அதுவுமே எம்பிஏ ஓகேங்களா, ஹெச்ஆரில் படிச்சிருந்தாலும் ஓகே அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. பர்சனல் மேனேஜ்மெண்ட், இண்டஸ்ட்ரியல் ரிலேஷன், சோஷியல் சயின்ஸு, சோஷியல் வெல்ஃபேர், இது எல்லாமே படித்திருந்தால் ஓகே அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்திருக்காங்க. ட்ரெயினிங் ஆஃபீஸர் பிஸ்னஸ் டெவலப்மெண்ட்டுக்கு எம்பிஏ ஆர் ஈக்குவலண்ட் படித்திருந்தாலும் ஓகே அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்திருக்காங்க. சரிங்களா, ஸோ கேண்டிடேட் என்னப்பா 55% மார்க் வாங்கியிருக்கணும் அப்படின்றது எதிர்பார்க்குறாங்க. இதே எஸ்சி எஸ்டி பிடபிள்யூடி கேட்டகரினா 50% மார்க் வாங்கியிருந்தாலே போதும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. கம்பல்சரியாக டிப்ளமோ படிச்சிருக்கணும் அப்படின்றது எதிர்பார்ப்பு. ஓகேங்களா, கன்சர்ன் டிகிரி கம்ப்யூட்டர் சயின்ஸ்னால் பிசிஏவோ இல்லை பிஎஸ்சியோ படிச்சிருந்துருக்கணுன்றது எதிர்பார்க்குறாங்க. ஃபினான்ஸ்னால் வந்து நீங்கள் வந்து காமர்ஸோ இல்லை பிஸ்னஸ் அட்மினிஸ்ட்ரேஷனோ படிச்சிருக்கணுன்றது தான் எதிர்பார்ப்பு.
ட்ரெயினி அசிஸ்டண்ட்டுக்கு ஹெச்ஆர் ரோலில் நீங்கள் வந்து எம்பிஏ படிச்சிருந்துருக்கணும், இல்லை ஹெச்ஆர் படிச்சிருந்துருக்கணும் அப்படின்றது எதிர்பார்க்குறாங்க. சரிங்களா மக்களே? இப்படி நம்ம ஸ்க்ரோல் பண்ணிட்டே போனோன்னா லைக் எப்படி ப்ரொசீஜர்ஸ் இருக்கும் அப்படின்றது சொல்லியிருக்காங்க. செலெக்ஷன் ஃபஸ்ட்டு வந்து ரிட்டன் டெஸ்ட் மூலமா இருக்கும் அப்படின்றது சொல்லியிருந்திருக்காங்க. அதாவது ரிட்டன் டெஸ்ட்னால் கம்ப்யூட்டர் பேஸ்ட் ஆன்லைன் டெஸ்ட்டு. இதில் வந்து உங்களுக்கு வந்து 120 கொஷின் கொடுப்பாங்களாமா 2 மணி நேரத்துக்கு. 2 மணி நேரத்துக்கு நீங்கள் வந்து 100 கொஷின் வந்து இதில் சப்ஜெக்ட் பேஸ்டாக இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. மிச்சம் ஒரு 20 கொஷின் உங்களுக்கு ஆப்டிடியூட் பேஸில் இருக்கும் அப்படின்றதையும் சொல்லியிருந்திருக்காங்க. வெயிட்டேஜ் அப்படின்னா 85% நாங்கள் கொடுப்போம் சிபிடி டெஸ்ட்டுக்கு, அண்ட் 15% வந்து உங்களுடைய இன்டர்வியூவில் நீங்கள் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுறீங்க அதை பேசிஸில் தான் நம்ம எடுப்போம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்திருக்காங்க. சரிங்களா? ஸோ டெஸ்ட்டு சென்டர்ஸ் எங்கே இருக்கும் அப்படின்னா ஹைதராபாத் தெலுங்கானாவில், அதோட சரௌண்டிங்ஸில் விசாகப்பட்டினம் ஆந்திர பிரதேஷில் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்திருக்காங்க. டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் அப்ளிகேஷன் ஃபீ அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா 300 ரூபா இருக்கும் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருந்திருக்காங்க. இதே வந்து நீங்கள் வந்து எஸ்சி எஸ்டி பிடபிள்யூபிடி எக்ஸ் சர்வீஸ்மேன் கேட்டகரியில் வரீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த 300 ரூபா நீங்கள் ஃபீ கட்ட தேவையில்லை அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருந்திருக்காங்க. இந்த ஃபீஸ் கம்ப்ளீட்டாக நான் ரீஃபண்டபிள் அப்படின்றதையும் தெளிவாகவே மென்ஷன் பண்ணியிருந்திருக்காங்க. சரிங்களா மக்களே? ஸோ இந்த மாதிரி நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கடைசி நாள் இதுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு 10/8/2025 அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருந்திருக்காங்க. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ மக்களே.